புதுமையான கலாச்சாரம், நாகரிகம் என்கிற பெயரில் அடுக்கடுக்கான அத்தனை அனாச்சாரங்களும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த உலகத்தில் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. பார்க்கறாங்க எஃப்சி அடுக்கடுக்காக இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமா? திரைப்படத்தில் பார்த்திருப்பீங்க. பெரிய தொழிலதிபர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பச்சியம் குழந்தைகள் விபச்சாரத்துக்கு தள்ளக்கூடிய வல்லுறவு செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடப்பதாக நாம் பார்த்திருப்போம். ஆனால் நிஜத்தில் நடந்திருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே. எப்படிப்பட்ட அநியாயம் நடக்குது? 10 வயசு 12 வயசு குழந்தைகளை பில்கேட்ஸுக்கும் மிகப்பெரிய அதிபர்களுக்கும் கூட்டி கொடுத்திருக்கக்கூடிய பல குழந்தைகளை அது விபச்சாரத்துக்கு தள்ளக்கூடிய அநியாயமான செயல் இன்றைக்கு உலக வல்லரசில் நடந்திருக்கிறது என்றால் சின்ன சின்ன நாட்கள் நடக்காம இருக்குமா? நேற்று டெல்லியில் காண ஒரே நாளில் 15 நாட்கள் 8 பெண்களை காணவில்லை, 500க்கும் மேற்பட்ட சிறார்கள் காணவில்லை. கலாச்சாரம் எப்படி போகுது பாத்தீங்களா? இப்ப இதெல்லாம் மாறணும், இதையெல்லாம் மாற்ற வேண்டும், இதெல்லாம் எச்சரிக்கை செய்யப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனங்கள் உயிரோட்டம் கொடுக்கப்பட்டு மனிதனுடைய உள்ளத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். நபிகளார் எப்படி நல்லொழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என கற்றுக் கொடுத்தாரோ அந்த முறை மக்களுக்கு சென்றடைய வேண்டும். நபிகளாருடைய அழகிய வழிகாட்டுதலை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற ஒரு செயல் திட்டத்தை இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. வ யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனான அல்லாஹ்வை புகழ்ந்தவாறு என்னுடைய இந்த உரையை தொடக்கம் செய்கின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த செயற்குழுவிற்கு வந்திருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்களை தலைமையின் சார்பில் அன்போடு வரவேற்று ஒரு மகத்துவமான பணியை செய்வதற்கு, அந்த பணியை எப்படியெல்லாம் கொண்டு சென்றால் மறுமையில் படைத்த இறைவனிடத்தில் முழுமையான கூலியை பெற முடியும் என்கின்ற அந்த தூய எண்ணத்தோடு நாமெல்லாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அந்த தூய்மையான எண்ணத்திற்கு படைத்த இறைவன் முழுமையான கூலியை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனையோடு மூமினாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அருள்மறை வசனங்களுக்கும் அன்னலார்களுடைய அந்த நபிமொழிக்கும் உயிரோட்டம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குன்தும் ஹைர உம்மத்தின் உகரஜத்தில் இன்னாசி யாமரூன பில் மஹ்ரூஃபி வ யன்கவுன அனில் முன்கர் உலாயிக்க ஹுமுல் முஃப்லிஹூன். தீமையை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு கூட்டம், நன்மையை பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இறுதி தூதருக்கு பிறகு இந்த மார்க்கப் பணியை, அழைப்பு பணியை செய்யக்கூடிய ஒரு மகத்துவமான பொறுப்பை நம் மீது படைத்த இறைவன் ஒப்படைத்திருக்கின்றான். அந்த மகத்துவமான பணியை உணர்ந்தவர்களாக இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்ப இன்பங்கள் எல்லாம் மறுமையில் எனக்கு மகத்துவமான வெற்றியை தராது, என் மீது சுமத்தப்பட்ட அந்த அழைப்பு பணியை செவ்வனே செய்தால்தான் படைத்த இறைவனின் அன்பையும் கருணையும் பெற முடியும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு நாம் அழைப்பு பணியை செய்கின்றோம். அருள்மறை வசனங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அன்னலார்களுடைய நெருங்கிய தோழராக இருந்தவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். நபிகளார் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மரணித்த பிறகு தன்னுடைய தோழர்களிடத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது. அப்போது அபூ ஹுரைரா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய தோழர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கோபமாக வந்து விடுகிறார். வரும்போது சொல்கிறார், என்னிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கத்தை என்னளவில் நான் வைத்துக் கொள்கின்றேன், இனி நான் யாருக்கும் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என சொல்லிவிட்டு கோபமாக வீட்டுக்கு வந்து விடுகிறார். வீட்டுக்கு வந்த அபூ ஹுரைரா அவர்களுக்கு உள்ளமெல்லாம் பதபதைக்கிறது, கண்களில் கண்ணீர் கொப்பளிக்கிறது. இங்கும் அங்கும் அலைவாகிறார். ஓடோடி சென்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றார். தெருவில் இருப்பவரிடத்தெல்லாம் படைத்த இறைவனின் வல்லமையை சொல்கின்றார். அவன் வைத்திருக்கக்கூடிய நரகத்தை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றார். மறுமையில் படைத்த இறைவன் வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றி சொல்லி தேடுதலை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். சண்டையிட்ட தோழர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம்.
நம்மோடு சண்டையிட்டு சென்றார். இனி யாருக்கும் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என சென்றார். ஆனால் சென்ற வேகத்திலேயே திரும்ப வந்து மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கின்றாரே, என்ன காரணம் என கேட்போம் என அபூ ஹுரைரா அவர்களிடத்தில் அந்த தோழர்கள் வந்து கேட்கிறார்கள். அபூ ஹுரைரா அவர்களே, எங்களிடத்தில் சண்டையிட்டு விட்டு சென்றீர்கள், கருத்து வேறுபாடு காரணமாக சென்றீர்கள், யாருக்கும் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என சொல்லிவிட்டு சென்றீர்கள், ஆனால் சென்ற வேகத்தில் வந்து திரும்பவும் பிரச்சாரம் செய்கின்றீர்களே, என்ன காரணம் என அபூ ஹுரைரா அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். அப்போது நபித்தோழர் அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கின்றார்கள், ஆமாம், அந்த எண்ணத்தோடு தான் நான் சென்றேன். என்னளவில் என்னுடைய மார்க்கத்தை வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற அந்த கொள்கை தான், அந்த உறுதி தான் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது. ஆனால் நான் வீட்டுக்கு சென்ற பிறகு படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு அருள்மறை வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினான். அந்த அருள்மறை வசனம் எனக்கு ஞாபகத்திற்கு வந்த பிறகு என்னுடைய உள்ளமெல்லாம் பாரமாகிவிட்டது, கண்கள் எல்லாம் குளமாகிவிட்டது. நான் மறுமை நாளில் படைத்த இடத்தில் கை சேதப்பட்டு நின்றுவிடக் கூடாதே என்பதற்காக நான் ஓடோடி வந்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்தேன் என சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா அவர்கள் அந்த வசனத்தை சொல்கிறார்கள். இன்னல்லதீன யஹ்துமூன மா அன்ஜல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, யார் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் அல்லாஹ்வுடைய நேர்வழியையும் அருள்மறை மூலம் தெரிந்து கொண்டு அதை யார் பிறருக்கு சொல்லவில்லையோ அவர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கின்றான். அல்லாஹ் மட்டும் சபிக்கவில்லையாம், அவனால் படைக்கப்பட்ட கோடான கோடி வானவர்களும் சபிக்கிறார்கள் என்கின்ற அந்த அருள்மறை வசனம் என்னுடைய உள்ளத்தில் பதபதப்பை ஏற்படுத்தி விட்டது. என்னுடைய கண்களில் நீரை குளமாக்கி விட்டது. மறுமை நான் கை சேதப்பட்டு நின்றுவிடக் கூடாதே என்பதற்காக இந்த அருள்மறை வசனத்திற்கு அஞ்சியவனாக மக்களிடத்தில் நான் வந்து பிரச்சாரம் செய்தேன் என்று அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இறுதி தூதருக்கு பிறகு இந்த அழைப்பு பணியை யார் செய்ய வேண்டும் என்பதை நபிகளார் அவர்கள் எங்கே சொல்கிறார்கள்? இறுதி உரை தோழர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம் அலைக்கும் நிஅமதி வ ரதீதுலக்கும் இஸ்லாம் தீனா. இன்றோடு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி விட்டான். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை தன்னுடைய மார்க்கமாக பொருந்திக் கொண்டான் என சொல்லிவிட்டு அந்த தோழர்களிடத்தில் சொல்கிறார்கள், தோழர்களே, உங்களிடத்தில் நான் மார்க்கத்தை முழுமையாக சொல்லிவிட்டேனா என்று கேட்கிறார்கள். அங்கு கூடியிருந்த மக்கள் எல்லாம் அமைதியாக நிற்கிறார்கள். இரண்டாவது முறையும் கேட்கிறார், தோழர்களே, நான் உங்களிடத்தில் மார்க்கத்தை முழுமையாக சொல்லிவிட்டேனா என்று நபிகளார் கேட்கிறார்கள். அப்போதும் அந்த மக்கள் அமைதியாக நிற்கிறார்கள். மூன்றாவது நபிகளார் அவர்கள் மீண்டும் தெளிவாக அந்த மக்களிடத்தில் கேட்கிறார், நான் 63 ஆண்டுகள் உங்களிடத்தில் வாழ்ந்திருக்கின்றேன், 23 ஆண்டுகள் இறை தூதராக உங்களிடத்தில் நான் பணி செய்திருக்கின்றேன், இறைவனிடத்திலிருந்து வந்த வஹியை நான் முழுமையாக உங்களிடத்தில் சொல்லிவிட்டேனா என்று கேட்டார்கள். உடனே அங்கு கூடியிருந்த மக்கள் எல்லாம் ஒருமித்த கல்லில் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களிடத்தில் மார்க்கத்தை முழுமையாக சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னார்கள். சொன்ன பிறகு நபிகளார் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த தோழர்களிடத்தில் சொன்னார்கள், தன்னுடைய ஆட்காட்டி விரலை வானத்தை நோக்கி காட்டி இறைவனிடத்தில் சொன்னார்கள், இறைவா, நீ கொடுத்த அந்த வஹியை இந்த மக்களிடத்தில் முழுமையாக சொல்லிவிட்டேன், இந்த மக்களிடத்தில் நீ கொடுத்த வஹியை நான் முழுமையாக சொல்லிவிட்டேன், இதற்கு நீதான் சாட்சி, நீதான் சாட்சி, நீதான் சாட்சி என அந்த மக்களிடத்தில் சொல்லிவிட்டார்கள். கூடியிருந்த மக்களிடத்தில் சில தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் மார்க்கத்தை முழுமையாக சொல்லிவிட்டீர்கள், உங்களுடைய உம்மத்தில் நாங்கள் தானே சிறந்தவர்கள் என்று அந்த தோழர்கள் கேட்கிறார்கள். அந்த சபையில் யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பிரசித்தி பெற்ற முஹாத் பின் ஜபர் ரலியல்லாஹு போன்ற பிரசித்தி பெற்ற தோழர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய சபை. அந்த சபையில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய உம்மத்தில் நாங்கள் தானே சிறந்தவர்கள் என்று கேட்கிறார்கள். அப்ப நபிகளார் அவர்கள் என்ன பதிலை சொன்னார்கள் தெரியுமா? தோழர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், இறைவனிடத்திலிருந்து வஹி வருகிறது, அந்த வஹியை பற்றி நான் உங்களுக்கு உபதேசமாக சொல்கின்றேன், நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் வாழ்ந்து காட்டுகின்றேன், இதை நீங்கள் கண்கொண்டு பார்க்கிறீர்கள், இதை பார்த்த பிறகு நீங்கள் நேர்வழி பெறுவதற்கு என்ன நேர்ந்தது? என்னுடைய உம்மத்தில் யார் சிறந்தவர்கள் தெரியுமா? அவர்கள் என்னை கண்கொண்டு பார்த்திருக்க மாட்டார்கள், அவர்கள் என்னை கண்கொண்டு பார்த்திருக்க மாட்டார்கள். எனக்கு இறைவன் கொடுத்த அருள்மறை வேதம் இருக்கிறதே, அந்த வேதத்திற்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ்வார்களே, அவர்கள் தான் என்னுடைய உம்மத்தில் சிறந்தவர்கள் என்று நபிகளார் சொல்கிறார்கள்.
யார் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள்? இந்த மார்க்கத்திற்காக, இந்த அழைப்பு பணிக்காக தன்னுடைய சொந்த பந்தங்கள், சொத்துக்கள், சுகங்கள், சொந்த ஊரை எல்லாம் விட்டு விட்டு வந்த ஹிஜ்ரத் செய்த தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய உம்மத்தில் நாங்கள் தானே சிறந்தவர் என கேட்கும் போது நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அல்ல. யார் சிறந்தவர்கள் தெரியுமா? அவர்கள் என்னை கண்கொண்டு பார்த்திருக்க மாட்டார்கள், ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வேதம் இருக்கிறது, அந்த வேதத்திற்கு உயிரோட்டம் கொடுத்து வாழ்வார்களே, அவர்கள் தான் என்னுடைய உம்மத்தில் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். யாரை சொல்கிறார்கள்? நம்மை பார்த்து நபிகளார் சொல்கிறார்கள். ஏன் இந்த மகத்துவம்? ஒவ்வொரு அருள்மறை வசனத்துக்கும் உயிரோட்டம் கொடுக்க வேண்டும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த பூமியில் இருக்குமே, அந்த கூட்டம் சீர்திருத்த பணியை செய்யும் காலம் எல்லாம் இந்த உலகத்திற்கு அழிவே கிடையாதுங்கிறார் ரப்புல் ஆலமீன். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான அழைப்பு பணியை நம்முடைய தூதர் நம்மீது சுமத்தினார். நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கட்டும் என்று சொல்கின்றானே, அந்த கூட்டமாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் 70 லட்சம் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். 7.5 கோடி தமிழக மக்கள். ஒட்டுமொத்த மக்களில் தமிழகத்தில் மட்டும் 200க்கு மேற்பட்ட இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட இயக்கத்தில் படைத்த இறைவன் நம் மீது கடமையாக்கிய அழைப்பு பணியை செய்யக்கூடிய இயக்கங்கள் எத்தனை என நீங்கள் மிக இலகுவாக எண்ணிவிடலாம். உலக ஆதாயத்திற்காகவும், பதவிக்காகவும், பெருமைக்காகவும், புகழுக்காகவும், பொருளுக்காகவும் செயல்படக்கூடிய இயக்கங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆனால் மார்க்கத்தை மக்களிடத்தில் அதன் துய்ய வடிவில் சொல்ல வேண்டும். அது நம் மீது சுமத்தியப்பட்ட பணி. மறுமை நாளில் படைத்த இறைவனிடத்தில் கேள்வி கேட்கும் போது என்னுடைய அழைப்பு பணியை, என் மீது சுமத்தப்பட்ட பணியை செவ்வனே செய்திருக்கிறேன் என்ற அந்த மனநிறைவோடு இறைவனை சந்திக்க வேண்டுமே என்ற அந்த எண்ண உணர்வோடு இருக்கக்கூடிய இயக்கங்கள் 1-2. அதில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தும் ஒன்று. நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பார்ப்பீர்கள், கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களிடத்தில் சொன்ன ஒரு மகத்துவமான இயக்கம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத். உலக ஆதாயம் இங்கு குறிக்கோள் கிடையாது. பதவியோ, பொருளோ, பெருமையோ அணு அளவிற்கு கூட மனிதர்களுடைய நிர்வாகிகளுடைய உள்ளத்தில் அணு அளவிற்கு கூட கிடையாது. இப்படிப்பட்ட லட்சோப லட்ச மக்களை இன்றைக்கு இந்த ஜமாத் உருவாக்கி இருக்கிறது என்றால், அணு அளவிற்கு உலக ஆதாயம் இருக்குமா என்று சொன்னால் அணு அளவிற்கு கூட உலக ஆதாயம் கிடையாது. மறுமையில் படைத்த இறைவனிடத்தில் அன்பை பெற வேண்டும், கருணையை பெற வேண்டும், என் பணியை நான் செவ்வனே செய்திருக்கின்றேன் என்ற அந்த மனநிறைவோடு மரணத்தை சந்திக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருந்தார்கள் இந்த கொள்கையை சொல்லும் பொழுது. இன்றைக்கு ஒரு SMS, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திணறக்கூடிய அளவிற்கு இந்த ஏகத்துவ மக்களை சென்றடைந்திருக்கிறது என்றால், ஒரு மகத்துவமான பணியை நாம் உணர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இங்க எவ்வளவோ இயக்கங்களை பார்க்கலாம். உலகம் முழுவதும் நீங்கள் இயக்கங்களை பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு பணியை, இப்படிப்பட்ட ஒரு மார்க்க செயல் திட்டங்களை வடிவமைத்து செயல்படக்கூடிய இயக்கம் இருக்கிறதா என்றால் எண்ணளவில் நான் பார்த்தவரை இல்லை. சமீபத்தில் பக்ரீன் ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன். நிகழ்ச்சி முடிந்து விட்டது. நம்முடைய மர்கஸுக்கு அருகாமையில் ஒரு அரபி, அவர் என்ன நிகழ்ச்சி நடந்தது என விசாரித்துக் கொண்டிருக்கின்றார். அவரிடத்தில் நம்ம மார்க்க பணிகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நான் முஸ்லிம்கள் அழைத்து இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் என்கின்ற அமைப்பு இப்படிப்பட்ட மார்க்க விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என சொல்லி நம்முடைய வீடியோக்களையும் போட்டோக்களையும் அவரிடத்தில் காட்டுகின்றோம். அவர் அப்படியே கண்களில் கண்ணீர் வருகிறது. சிறுபிள்ளை போல தேம்பி தேம்பி அழுகிறார். நபிகளார் செய்த ஒரு பணி இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறதா? இப்படிப்பட்ட பணியை ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறதா? என்னளவில் நான் எனக்கு 60 வயது கடந்து விட்டது, ஒரு நாள் கூட இந்த செய்தியை நான் கேள்விப்பட்டதில்லையே என்று சொல்கிறார் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு தெரியாதுங்க. இன்றைக்கு ஏகத்துவத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இணை வைக்காமல் நம்முடைய குடும்பம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் செய்த அழைப்பு பணி, நாம் செய்த ஏகத்துவ பணியின் மகத்துவம் எப்போது தெரியுமா? மறுமை நாளில் மகசர் மைதானத்தில் மண்டியிட்டு நிற்கக்கூடிய தருணத்தில் படைத்த இறைவன் நம்மிடத்தில் குறிப்பேடை கொடுப்பானே,
அந்த குறிப்பேட்டில் நன்மைகளாக அல்லாஹ் தஆலா வாரி வழங்கியிருப்பானே, அப்போதுதான் தெரியும் நான் செய்த மகத்துவமான அந்த அழைப்பு பணியின் கூலி. இன்றைக்கு நாம ஒருத்தருக்கு ஏகத்துவத்தை சொல்கின்றோம், ஒருவரை இஸ்லாத்தின் பக்கம், இணை வைப்பின் விபரீதத்தை சொல்லி நன்மையின் பக்கம், ஓரிரை கொள்கையின் பக்கம் அழைத்து வருகின்றோம். அந்த ஒரு நபர் மட்டும்தான் வருகிறாரா? அவருடைய சமூகம், அவருடைய தலைமுறை இந்த பூமியில் எத்தனை எத்தனை ஆண்டுகள் வாழ்கிறதோ அத்தனை ஆண்டுகள் வரை அவர்கள் இணை வைக்காமல் படைத்த ரப்பை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் என்றால், நாம் செய்த சிறு பணி, நாம் செய்த இந்த அழைப்பு பணி ஒரு சமூகத்தையே, ஒரு சமுதாயத்தையே இணை வைக்காத சமூகமாக மாற்றுகிறது என்றால் எவ்வளவு பெரிய கூலி மறுமையில் கிடைக்கும் தெரியுமா? ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான செயல் திட்டத்தை நாம் அறிவிக்கின்றோம். உளுந்தூர்பேட்டையில் அல் குர்ஆன் மாநாடு என்று ஒன்று அறிவித்தோம். மாநாடுங்கிறது மக்களை திரட்டி, இத்தனை மக்கள் வந்திருக்கிறார்கள், இத்தனை எம்பி சீட்டு கொடுக்கணும், இத்தனை எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும், வாரிய தலைவர் பதவி கொடுக்கணும், வார்டு கவுன்சிலர் நாங்கள் நிற்போம், எங்களுக்கு ஓட்டளிக்கணும் என கேட்பதற்கா? அருள்மறை என்பது அழகிலத்தாருக்கும் வழிகாட்டியாக அருளப்பட்ட வேதம். இந்த வேதத்தை நீங்கள் பயில வேண்டும், படிக்க வேண்டும். இது மனித குலத்துக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. ஓராண்டு முழுவதும் பிரச்சாரம் செய்தோம். பட்டி தொட்டி எங்கு பிரச்சாரம் செய்தோம். என்ன புரட்சி ஏற்பட்டது தெரியுமா? ஒன்றே ஒன்றை சொல்கின்றேன், நம்ம அறியாமல் எவ்வளவு களப்பணி நடக்கிறது என்பதை நீங்கள் வியந்து போவீர்கள். அருள்மறை மாநாடு, குர்ஆன் வசனங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரச்சாரங்களை கையில் எடுப்பார்கள். மாற்று மத மக்களுக்கு இலவச குர்ஆனை கொடுப்பார்கள். அருள் வசனங்களை சுவர் விளம்பரங்களாக எழுதுவார்கள், பேனர்களாக வைப்பார்கள். துணிகளிலும் பைகளிலும் அடித்து அதை பிரிண்டிங் செய்து மக்களுக்கு கொடுப்பார்கள். அருள்மறையை மனனம் செய்ய வேண்டும் என வகுப்புகள் நடத்துவார்கள். அப்படி ஒரு செயல் திட்டத்தில் ஒரு செயல் திட்டத்தை ஒருவர் எடுக்கிறார். என்ன செயல் திட்டம் தெரியுமா? அருள்மறை வசனத்தை ரிங்டோனாக வைக்கக்கூடிய முறையை அவர் எடுத்திருக்கிறார். இப்படி பல மாவட்டங்கள் செய்தார்கள். ஒரு தோழர் செல்கிறார், வங்கிக்கு பணம் எடுப்பதற்காக சென்று நிற்கிறார். அவருக்கு முன்னால் 11 நபர்கள் நிற்கிறார்கள், 12 நபர்களுக்கு மேல் நிற்கிறார்கள். இவருக்கு போன் வருகிறது. போன் வசனம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா அருள்மறையில் வட்டியை பற்றி எச்சரிக்கின்றானே, அந்த வசனம் இவர் ரிங்டோனாக வைத்துக் கொண்டிருக்கின்றார். பேங்க்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும். போன் வந்து கொண்டே இருக்கிறது. வட்டியை பற்றி எச்சரிக்கக்கூடிய வசனம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது. இவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு முறையும் அந்த ரிங்டோனை கட் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த கேஸ் கவுண்டர்ல உட்கார்ந்து இருந்த மாற்று மத மக்கள் சகோதரர், அந்த நபர் அருகே வந்தவனை கேட்கிறார், ஏதோ ஒரு ரிங்டோன், அது என்னுடைய தொழிலை பற்றி, என்னுடைய பேங்க் வட்டியை பற்றி சொல்கிறது, அது என்ன சொல்கிறது என கேட்கிறார். போன் வரல. அந்த சகோதரர் அவருக்கு போன் அடிக்கிறார். அந்த வசனத்தை முழுமையாக கேட்கிறார். யார் வட்டிக்கு வாங்குகிறார்களோ விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? இந்த நிமிடத்தில் விட்டு விட்டால் அல்லாஹ் தஆலாவுடைய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். யார் வட்டிக்கு வாங்குகிறார்களோ விடுகிறார்களோ அவர்கள் படைத்த இறைவனுக்கும் அவன் அனுப்பிய தூதருக்கு எதிராக வாழேந்தி நிற்கிறார்கள் என்கின்ற உபதேசம் அவருக்கு அருள்மறையில் வசனங்களை நபிகளாருடைய பொன்மொழிகளை மேற்கோள் காட்டி சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அந்த கேசியர் எங்க இருக்கார் தெரியுமா? அந்த வங்கி வேலையை உதறி தள்ளிவிட்டு அந்த குடும்பமே இஸ்லாத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நாம் செய்த ஒரு பிரச்சாரம் எப்படிப்பட்ட புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? ஒரு போன் வருது, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பெண் பேசுகிறாள். மாவட்ட நிர்வாகியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைப்போம்? போன்ல ஒரு பெண் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்குதுன்னா அடுத்த கேள்வி, நம்ம கேள்வி என்ன இருக்கும்? எதுவும் லவ் பண்ணியாமான்னு கேட்போம். அந்த பெண்ணிடத்தில் அப்படி கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த பெண் சொல்றா, நான் லவ் எல்லாம் பண்ணலங்க, இஸ்லாத்தை எனக்கு தெரியும், என்னுடைய தோழி அருள்மறையை கொடுத்தால் படித்தேன், அது இணைவிப்பின் விபரீதங்களை பற்றி சொல்லி இருந்தது, படைத்த இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்கிறது, நான் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என சொல்கிறோம் என்று சொல்கிறார். சரிம்மா, நீ ஏற்கணும்னா அஃபிடேவிட் எல்லாம் போனோம், குடும்பத்தில் சம்மதிப்பாங்களே, என் குடும்பத்தில் சம்மதிக்க மாட்டாங்க. வயசு என்ன? 18 வயசு ஆகல, 10 நாட்கள் இருக்கிறது. 18 வயசு பூர்த்தி ஆனதான் 10 நாட்கள் முடிந்தால் தான் அஃபிடேவிட் போட முடியும். அதன் பிறகுதான் நம் தாவா சென்டருக்கு அனுப்ப முடியும். அந்த பெண்ணிடத்தில் சொல்லி அனுப்பி வச்சிட்டோம். இனி வருமாளா வரமாட்டாலாம் தெரியாதுன்னு நாம் அந்த பெண்ணை மறந்து விட்டோம். சரியாக 10 நாள் முடிந்து அந்த பெண் நம்மிடத்தில் தொடர்பு கொள்கிறாள். நான் அன்றைக்கு பேசினேன், 10 நாள் முடிந்தால் அஃபிடேவிட் போட்டு தாவா சென்டருக்கு அனுப்பினேன் என்று சொன்னீர்கள், நான் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும், அஃபிடேவிட் போட்டு என்னை அனுப்புங்கன்னு வந்து நிற்கிறார். நாமும் வேறு வழி இல்லை, உறுதியாக நிற்கிறான்னு சொல்லிட்டு அஃபிடேவிட் போட்டு அவங்கள தலைமைக்கு அனுப்பியாச்சு.
தலைமைக்கு வந்த பிறகு என்ன முதல் தகவல்? குடும்பத்தாருக்குத்தான் முதல் தகவல். அவள் இஸ்லாத்துக்கு வரேன்னு வந்துட்டா குடும்பத்தார் நீங்க வந்து அழைத்து செல்லுங்கள் என்று அவளுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு தகவல் சொல்லப்படும். குடும்பத்தார் வருகிறார்கள். யாரெல்லாம் தெரியுமா? மாமன்ல இருந்து மச்சான்ல இருந்து யாரெல்லாம் உறவினர்கள் இருக்கிறார்களோ அத்தனை நபர்களும் 2 வேன் முழுவதும் வருகிறார்கள். அவர்கள் எல்லாம் எல்லாரும் எந்த உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பெண் இப்படி உட்கார்ந்து இருக்கிறான். கண்ணீர் சிந்துகிறார்கள், கதறுகிறார்கள். உனக்கு என்ன வேண்டும்? எவ்வளவு நகை வேண்டும்? நீ யாரை விரும்புகிறாய்? அவனை திருமணம் செய்து தருகின்றோம். நீ எங்களோடு வந்துவிடு. எங்கள் ஜாதியை விட்டு எங்கள் மதத்தை விட்டு சென்றுவிடக் கூடாது, செல்லக்கூடாது என்று ஒவ்வொருவரும் கதறி கதறி சொல்கின்றார்கள். அந்த பெண் என்ன பதில சொன்னா தெரியுமா? தந்தை, தாய், பாட்டி, மாமன், மச்சான், உற்றார் உறவினர் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். எனக்கு இறைவன் நேர்வழி கொடுத்து விட்டான், அருள்முறையின் மூலம் நேர்வழி கொடுத்து விட்டான். நீங்கள் வழிகாட்டில் இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்து விடுங்கள் என்று அந்த பெண் அவர்களுக்கு தாவா செய்கிறாள் என்றால் நாம் செய்த புரட்சி புரியுதா உங்களுக்கு? ஒரு பெண்ணுக்கு அருள்முறை கொடுத்தோம். அந்த அருள்முறையின் மூலம் அவள் பெற்று தன்னுடைய குடும்பத்தாருக்கே ஏகத்துவத்தை சொல்லக்கூடிய அளவிற்கு அவள் எழுச்சி பெற்றார் என்றால் இந்த உலக ஆதாயமா? ஒமல் ஹயாத்தி துனியா இல்லா மத்தாவுல் குரூர். இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் அற்பத்திலும் அற்பம் என நம்பக்கூடியவர்கள் அழைப்பாளர்கள். அந்த பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சாரம். சிறுகொழிப்பு மாநாடை எடுத்தோம். எவ்வளவு பெரிய புரட்சி தெரியுமா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தனிமையில் அமர்ந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு, 15 ஆண்டுகளுக்கு முன்பு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தால் பள்ளிவாசல்கள் அல்ல, தர்காக்களில், பள்ளிவாசலில் வராத கூட்டம் தர்காக்களில் மொய்த்துக் கொண்டிருந்தது. வியாழக்கிழமை 10 வேன் 15 வேன் நிற்கும். ஒடுக்கம்பட்டி தர்காவுக்கு போகணுமா, புதுக்கோட்டை தர்காவுக்கு போகணுமா, ஏர்வாடி தர்காவுக்கு போகணுமா, மக்களை அழைத்து செல்வதற்கு ஒரு வியாபாரமாகவே அந்த தர்காவுக்கு அழைத்து செல்லக்கூடிய பணி நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய தர்காக்களை பாருங்கள், காற்று வாங்கி கொண்டிருக்கிறது. நாகூர் தர்கா பிரபலமான தர்காவில் கூட வெளிமாநிலத்தவர்கள் தான் வருகிறார்களே தவிர இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தர்காவிற்கு செல்வது அசிங்கமாக, அருவருக்கத்தக்கதாக, மறுமை நாளில் படைத்தேர்வினின் கோபத்திற்கு ஆளாக்கும் நிகழ்வு என உணர்ந்திருக்கிறார்கள் என்றால் நாம் செய்த பிரச்சாரம். இதனால பதவி, பெருமை, புகழ் இத்தனை பேரை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு அணுவளவிற்கு உங்களுடைய எண்ணத்திலோ என்னுடைய உள்ளத்திலோ இருக்குமா? கிடையாது. படைத்தேர்வன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், என்னுடைய கல்வை அறியக்கூடியவனாக இருக்கின்றான், நான் என்ன நோக்கத்திற்காக இந்த பணியை செய்தேன் என்பதை உணரக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த நோக்கத்தோடு நாம் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய அடுத்த செயல் திட்டம் தான் நபிகளாருடைய அழகிய வழிகாட்டுதலை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு செயல் திட்டத்தை இன்றைக்கு நாம் எடுத்திருக்கின்றோம். இன்னைக்கு உலகம் போகக்கூடிய போக்க நீங்க பாருங்க. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நவீன கலாச்சாரம், புதுமையான கலாச்சாரம், நாகரிகம் என்கின்ற பெயரில் அடுக்கடுக்கான அத்தனை அனாச்சாரங்களும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக இந்த உலகத்தில், இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. பார்க்கிறானுங்க எப்ஸ்டீன். அடுக்கடுக்காக இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமா? திரைப்படத்தில் தான் பார்த்திருப்பீங்க. பெரிய தொழிலதிபர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பச்சிலம் குழந்தைகளை விபச்சாரத்திற்கு தள்ளக்கூடிய, வல்லுணர்வு செய்யக்கூடிய நிகழ்வுகள் நடப்பதாக நாம் பார்த்திருப்போம். ஆனால் நிஜத்தில் நடந்திருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோமே. எப்படிப்பட்ட அநியாயங்க நடக்குது? 10 வயசு 12 வயசு குழந்தைகளை பில்கேட்ஸுக்கும் மிகப்பெரிய அதிபர்களுக்கும் கூட்டி கொடுத்திருக்கக்கூடிய பல குழந்தைகளை அந்த விபச்சாரத்திற்கு தள்ளக்கூடிய அநியாயமான செயல் இன்றைக்கு உலக வல்லரசில் நடந்திருக்கிறது என்றால் சின்ன சின்ன நாட்டில எல்லாம் நடக்காம இருக்குமா? நேற்று டெல்லியில காணுமே, ஒரே நாளில் 15 நாட்களில் 800 பெண்களை காணவில்லை, 500க்கும் மேற்பட்ட சிறார்கள் காணவில்லை. கலாச்சாரம் எப்படி போகுதுன்னு பார்க்கிறீங்களா? இப்ப இதெல்லாம் மாறணும், இதையெல்லாம் மாற்ற வேண்டும், இதுவெல்லாம் எச்சரிக்கை செய்யப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அருள்மறை வசனங்கள் உயிரோட்டம் கொடுக்கப்பட்டு மனிதர்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். நபிகளார் எப்படி நல்லொழுக்கமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என கற்றுக் கொடுத்தாரோ அந்த முறை மக்களுக்கு சென்றடைய வேண்டும். இதுக்காக தான் நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வுகள் நம்ம சொல்றது இது பாலியல் குற்றச்சாட்டு. சர்வ சாதாரணமாக நீங்க தமிழகத்தை எடுத்துக்கொண்டால், ஈசிஆர் பகுதியை எடுத்துக்கொண்டால் எத்தனை இஸ்லாமியர்கள் தங்களுடைய வாழ்வியலை இழந்திருக்கிறார்கள் தெரியுமா? நீங்க பேப்பரை புரட்டுங்களேன்.
கஞ்சா கடத்துறவன், அபின் கடத்துறவன், மற்ற போதைப் பொருள் கடத்தக்கூடியவர் யார் என்று சொன்னால் அப்துல் காதர்னு போட்டிருக்கிறான், நிஜாமுதீன் போட்டிருக்கிறான், சைபுல்லான்னு போட்டிருக்கிறான். அவன் தான் இன்றைக்கு போதைப் பொருளை கடத்தக்கூடியவனாக இருக்கின்றான். கடத்துறானங்க, அவன் அத்தோடு நிறுத்தவில்லை. தனக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் வேண்டும், தன்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என்று அவன் யாரை இலக்காக கொள்கிறான் என்றால் இஸ்லாமிய இளைஞர்களை இலக்காக கொள்கின்றான். இஸ்லாமிய இளைஞருக்கு தான் காசு கொடுக்கிறான், அவனுக்கு தேவையான பணத்தை கொடுக்கிறான். பைக் வேணுமா வாங்கிக்க, தண்ணி அடிப்பதற்கு காசு, நீ அனுபவிப்பதற்கு எல்லாவித வசதிகளும் உண்டு என சொல்லி அவன் தனக்கு ஒரு கூட்டத்தை வைப்பதற்கு இந்த போதைக்கு அடிமையாக வைத்திருக்கின்றான் இஸ்லாமிய சகோதரனே. நீங்க பேப்பரை புரட்டி பாருங்களேன், இஸ்லாம் போதைப் பொருள் கடத்தல்ல இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் 100-2-3 பேர் தான் இருக்கிறான். கடத்தல்ல ஈடுபட்டக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். அது கடத்தலாம், அதனால அது பாதிப்பு யாருக்கு என்றால் இஸ்லாமிய சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்படுகிறது. போதை ஒழிப்பு பிரச்சாரத்தை செய்து சொல்கின்றோம். ஒரு சகோதரர் ஒருத்தர் கண்ணீர் சிந்த நம்முடைய கைகளை பிடித்து அப்படியே கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றார். இந்த பிரச்சாரத்தை 2 வருடத்திற்கு முன்னால் நீங்கள் சொல்லியிருந்தால் என்னுடைய பையனை நான் மீட்டெடுத்திருப்பேன். இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி தீய பழக்கத்திற்கு அடிமையாகி கிடைக்கிறான் என்று சொல்கிறார் என்றால் இஸ்லாமிய இளைஞர்கள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்படுகிறார்கள், வழிமாறி செல்வதற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இவர்களை எல்லாம் நேர்வழிப்படுத்த வேண்டும் என்றால் வணக்க வழிபாடுகளை மறந்தவர்களாக, வாழ்வியலை மறந்தவர்களாக, இளமை பருவம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை மறந்தவர்களாக இன்றைக்கு இளைஞர்கள் கூட்டம் வழிமாறி சென்று கொண்டிருக்கிறது. சர்வசாதாரணமா இருக்குங்க. 5வது வகுப்பு படிக்கக்கூடிய பையன் 5வது வகுப்பு படிக்கக்கூடிய பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்கிறான். ஒன்றும் அறியவில்லை என நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து உலகத்தையும் இன்றைக்கு ஆண்ட்ராய்டு போன் அவனுக்கு கையில கொடுத்திருக்கிறது. சென்னையில் ஒரு பள்ளியில் 7வது வகுப்பு பள்ளியில 15 பெண் குழந்தைகளிடத்தில் ஆபாச படங்கள் இருக்கிறதாம், வீடியோக்கள் இருக்கிறதாம். எத்தனாவது? 7வது வயசு படிக்கக்கூடிய குழந்தையிடத்தில். உலகம் எப்படி நாகரிகமற்று சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இதே இப்படிப்பட்ட சூழலில் ஒரு மனிதன், ஒரு இளைஞன் சவுதி அரேபியாவை கடந்து ஐரோப்பியா கண்ட்ரியில் போய் படிக்கிறான். அங்க உணவு என்று சொன்னால் பீர் இல்லாம, பிராந்தி இல்லாம, மது இல்லாமல் உணவே கிடையாது. அப்படிப்பட்ட ஐரோப்பிய நாட்டில் 5 வருடம் படித்துவிட்டு அணு அளவுக்கு கூட தடமாறாமல் அந்த இளைஞர் அப்படியே இறையச்சத்தோடு இங்கு வருகின்றான். எப்படி வருகிறான் என்றால் அவனிடத்தில் ஊட்டப்பட்ட இந்த மார்க்க கொள்கை. அவரிடத்தில் சொன்ன நபிகளார் அவர்கள் மதுவை எந்த அளவிற்கு புறக்கணித்தார்கள். மது என்பது மானக்கேடான செயலை செய்கிறது, அது உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிடும், இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டது என சொல்லி சொல்லி வளர்த்ததன் விளைவு ஐரோப்பிய நாட்டுக்கு போனா கூட அணு அளவிற்கு கூட தடமாறாமல் அப்படியே வருகின்றான இளைஞன். இது எப்படி வென்றெடுக்க முடிந்தது என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளை சொன்னோம், இறைவசனத்தை அவருக்கு ஊட்டினோம். அதனால் இன்றைக்கு இளைஞர்கள், பக்குவப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஐடி கம்பெனியில எல்லாருமே ஐடி கம்பெனி தான் இலக்கு. டிகிரி படிக்க வேண்டும், ஐடி கம்பெனியில் கேம்பஸ் இன்டர்வியூல எடுத்துட்டு போயிடணும், பல ஆயிரக்கணக்கான ரூபாய் என்னுடைய மகன் சம்பாதிக்க வேண்டும் ஆசை இருக்கிறது. 1000 பேர் வேலை செய்யறான், ஞாயிற்றுக்கிழமை பார்ட்டி, அத்தனை இளைஞர்களும் பெண்களும் ஒரு இடத்தில் கூட வேண்டும். அங்க அத்தனை பழக்கங்களும் உண்டு. விரும்பிய பெண்ணை கூட்டு போலாம், விரும்பிய மதுபானங்கள் இருக்கும், எடுத்து அருந்தலாம். ஆனால் 5-6 இளைஞர்கள் மட்டும் அதிலிருந்து ஒதுங்கி நிற்கிறார்கள். இது என்னுடைய மார்க்கம் தடுக்கப்பட்டது, என்னுடைய தூதர் இதை தடுத்திருக்கின்றார், இது ஹராமானது என்று ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. நீங்கள் ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா தெரியும். முஸ்லிம் பேரை பார்த்தீங்கன்னா கிரீன் லைன்ல போட்டிருக்கிறான், இவர்கள் எந்த விழாக்களில் பங்கெடுக்க மாட்டார்கள்னு. ஏன்? அவனிடத்தில் இறையச்சம் ஊட்டப்பட்டு இருக்கிறது, மார்க்க போதனை அவனிடத்தில் ஊட்டப்பட்டு இருக்கிறது. அதனால அந்த இளைஞர்கள் நேர்வழிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் எடுக்கக்கூடிய பிரச்சாரம் மக்களை நேர்வழிப்படுத்துகின்றது, அவர்களுக்கு மறுமை வெற்றிக்கான வழிகாட்டுதலை காட்டுகிறது. அந்த வகையில் தான் அன்னலார்களுடைய அழகிய வரலாற்றை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும். இவர் ஒரு அருட்கொடை, இந்த உலக மக்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட அருட்கொடை என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றானே, அந்த தூதரின் அணு வாழ்க்கையை மக்களுக்கு விளக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் இந்த செயல் திட்டம். என்ன அருட்கொடை? ஒரு வார்த்தையில கடந்து போக வேண்டிய நிகழ்வா இது? அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதரை பார்த்து ஒரு அருட்கொடைங்கிறான். ஏதோ அருள்முறையை படித்தோம், அருட்கொடை என உணர்ந்தோம் என்று சென்று விடக்கூடிய செய்தி அல்ல. நபிகளார் எப்படி ஒரு அருட்கொடை என்று சொன்னால்,
நாம் காற்றை சுவாசிக்கின்றோமே, காற்று இல்லை என்றால் மனிதனால் வாழ முடியாது. நீரை பருகின்றோமே, நீர் இல்லை என்றால் மனிதனால் வாழ முடியாது. பூமியில் நடந்து செல்கின்றோமே, பூமியில் ஈர்ப்பு திசை பூமி இல்லை என்று சொன்னால் மனிதனால் வாழ முடியாது. இதுவெல்லாம் இறைவன் கொடுத்த அருட்கொடை. காற்று இல்லை என்றால் மனிதன் வாழ முடியாது, நீர் இல்லை என்றால் மனிதன் வாழ முடியாது, அவன் இந்த பூமியில் வாழ முடியாது என்றால் எல்லாம் ஒரு அருட்கொடை போல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அருட்கொடை மனிதர்களுக்காக. அவருடைய வாழ்வியலில் அவருடைய அந்த 40 20 23 உடைய தூதுத்துவ பணியில் அவருடைய வாழ்க்கை முறை ஒரு மனிதன் பின்பற்றினான் என்றால் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கிற அத்தனை வழிகாட்டுதல் இருக்கிறது. காலணி அணிய வேண்டுமா, எப்படி அணிய வேண்டும் நபிகளார் கற்றுக் கொடுக்கிறார்கள். வியாபாரம் செய்ய வேண்டுமா, எப்படி செய்ய வேண்டும் நபிகளார் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்நிய பெண்ணிடத்தில் பேச வேண்டுமா, எப்படி பேச வேண்டும் நபிகளார் கற்றுக் கொடுக்கிறார்கள். மரண தருவாயில் உன்னுடைய நாவுகள் என்ன உச்சரிக்க வேண்டும் நபிகளார் கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மக்கள்கிட்ட சொல்வதற்குத்தான் இந்த செயல் திட்டத்தை எடுத்திருக்கிறோம். 10 மாசமும் பம்பரமாக சொல்லல வேண்டும். ஒவ்வொரு மாத செயல் திட்டத்தையும் ஒவ்வொரு மாதமும் மாவட்ட வழியாக உங்களுக்கு நாங்கள் வழங்கப் போகின்றோம். உலக ஆதாயத்திற்காக செயல்படாதீங்க. புள்ளிப்பட்டியலை பத்தி சொன்னாங்கல்ல, புள்ளிப்பட்டியல் எதற்காக? நம்மை ஆர்வப்படுத்திக் கொள்வதற்குத்தான். இந்த புள்ளிப்பட்டியல் வச்சா அல்லாஹ் நமக்கு மறுமையில வந்து சொர்க்கத்தை கொடுக்க போறா? கிடையாது. என்னுள் உணர்ந்து, எனக்குள் உணர்ந்து, நான் பெற்ற வேதனை, நான் பெற்ற கஷ்டம், நான் பார்த்த கஷ்டம் என்னுடைய மக்கள், என்னுடைய உம்மத்து, என்னுடைய சகோதரன் அனுபவிக்க கூடாது என்ற உள்ள உணர்வு இருக்க வேண்டும். உண்மையான சிந்தனை இருக்க வேண்டும். ஒரு மனிதன் மீது இரக்கம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அவன் என்னுடைய சகோதரன், என்னுடைய குழந்தை தவறான வழியில் சென்றால் எப்படி என்னுடைய உள்ளம் வேதனைப்படுமோ அதுபோல ஒரு சகோதரன் பாதிக்கப்படுகின்றான் அல்லது வழிகாட்டில் செல்கின்றான் என்றால் அவனை மீட்டெடுப்பதற்கான அந்த வழிகாட்டுதலை நாம் செய்ய வேண்டும். அதனால்தான் இந்த 10 மாத செயல் திட்டத்தை நம்ம எடுத்திருக்கிறோம். நபிகளாருடைய வாழ்வு எப்படிப்பட்டது படிச்சிருக்கிறோம்ல, படிச்ச நாம் பிற்படுத்தியிருக்கிறோமா, அதை முற்படுத்தியிருக்கிறோமா சிந்தித்து பார்க்க வேண்டும். அருள்மறையில ஒரு வசனம் இருக்கிறது, அத்தமுருன் அன்னாச பில்பிர்ரி வதன்சவுன அன்புசகும் அன்தும் தத்துலுன் அல் கிதாப அஃபலா தாக்கிலூன். அருள்மறையை படிக்கக்கூடிய என்னுடைய அடியார்களே, பிறருக்கு உபதேசம் செய்யக்கூடிய அந்நிய அடியார்களே, உங்களை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களான்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அடுக்கடுக்காக அல்லாஹு தஆலா அருள்மறையில் சொல்லி இருக்கின்றான். நிறைய சொல்றான். நல்வழிகளை பற்றி சொல்கின்றான், உபதேசங்களை பற்றி சொல்கின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாழ்ந்தார்கள், எத்தனை முறை உபதேசத்தில் கேட்கிறோம். பிறருக்கு சொல்வதற்கு முன்பு நான் அந்த வழியில் இருக்கிறேனா என்பதை நாம் உணர வேண்டும். பிரச்சாரம் செய்யறாங்க இல்லைங்க, அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று இருக்கிறது. நாம் செய்யாததை பிறருக்கு சொல்லக்கூடாது, அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று. அப்ப நபிகளாரை பற்றி நாம் கையில் எடுக்க போகின்றோம், செயல் திட்டத்தை கையில் எடுக்க போகிறோம்னா நபிகளாருடைய அத்தனை நிகழ்வுகளும் என்னுடைய வாழ்வில் பிரதிபலிக்க வேண்டும். இரவு தொழுகை நபிகளார் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இரவில் நின்று வணங்கினார்கள். இயன்ற அளவிற்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வணங்க வேண்டும். குறித்த நேரத்தில் நாம் தொழுகை கடமை. நபிகளார் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதைத்தான் மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோமா? வியாபாரம் செய்கின்றோம், அற்ப வருமானம், ₹1,00,000 ஈட்டினாலும் நாளை மறுநாள் செலவு செஞ்சிட முடியும். 2 நாட்கள் தான் என்னிடத்தில் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனை என்னிடத்தில் பதிந்தது என்று சொன்னால் நான் மரணிக்கிற வரை இருக்கும். பொய் சொல்லாத வியாபாரம், ஏமாற்றாத வியாபாரம், யாரையும் புண்படுத்தாத வகையில் என்னுடைய சொற்கள் எல்லாம் இருக்க வேண்டும். அதுதான் பிரதிபலிப்பு. ஒரு தூதரை நான் நேசிக்கிறேன் என்பதை எப்படி நேசிக்க வேண்டும் தெரியுமா? நேசம் என்பது எப்படி? அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உன்னுடைய மனைவி மக்களை காட்டிலும் உற்றார் உறவினர்களை காட்டிலும் உனக்கு நஷ்டம் வந்துவிடும் என அச்சப்படுகின்றாய, உன்னுடைய வியாபாரத்தை காட்டிலும் உனக்கு பாதுகாப்பு தரும் என நீ இல்லத்தில் இருக்கின்றாய, அந்த இல்லத்தை காட்டிலும் நீ அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்கவில்லை என்று சொன்னால் இறைவனிடத்திலிருந்து வேதனை வரும், காத்திரு என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றான். மனைவி மக்களை காட்டிலும் உற்றார் உறவினர் காட்டிலும் வியாபாரத்தை காட்டிலும் இல்லங்களை காட்டிலும் நான் தூதரை நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்கிறது? வேற முகமதுன்னு முன்னாடி வைத்துக் கொள்வதா? அது கிடையாது. நேசங்கிறது எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை செய்வது நேசம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் எதை தடுத்தார்களோ அதிலிருந்து விலகி இருப்பது நேசம். கைபர் போர்க்களம்ங்க, கைபர் போர்க்களம் மிக கடுமையான போர்க்களம்.
காலையிலிருந்து மாலை வரை தோழர்கள் மிக கடுமையாக எதிரிகளை சந்தித்து போரிட்டு வருகிறார்கள். களைத்து போய்விட்டார்கள். பசிப்பட்டினியோடு தாகத்தோடு போரிட்டு வெற்றி கிடைத்து விட்டது. வெற்றி கிடைத்த மகிழ்ச்சியில் தோழர்கள்லாம் என்ன செய்கிறார்கள்? உணவு சமைப்பதற்கு தயாராகிறார்கள். கல்லெல்லாம் அடிக்காச்சு, நெருப்பு மூட்டியாச்சு, பாத்திரம் ஏற்றி வைக்கப்பட்டு விட்டது. நபிகளார் வருகிறார்கள். அப்படியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் இறைச்சி இருக்கிறது. நபிகளார் கேட்கிறார்கள், இது என்ன இறைச்சி என்று சொல்லி. உடனே தோழர்கள் சொல்கிறார்கள், இது நாட்டுக்கழுதியின் இறைச்சி. நபிகளார் சொன்னார்கள், இந்த நாட்டுக்கழுதியின் இறைச்சியை அல்லாஹ் தஆலா தடை செய்திருக்கிறான் என்று சொன்னார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலை! காலையிலிருந்து மாலை வரை தாகத்தோடு பசியோடு பட்டினியோடு போரிட்டு வெற்றி கிடைத்த மகிழ்ச்சியில் சாப்பிட வேண்டுமே என்கின்ற ஆர்வத்தில் உணவு சமைக்கக்கூடிய அந்த தருணத்தில் பாத்திரம் ஏற்றி தயாராக இருக்கிறது, கறி தயாராக இருக்கிறது. சமைக்கக்கூடிய நேரத்தில் நபிகளார் சொல்கிறார்கள், இது ஹராம், படைத்தேரவன் தடை செய்திருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த இறைச்சியை வீசிவிட்டு அடுத்த உணவை தயாரிப்பதற்கு அந்த தோழர்கள் தயாரானார்கள். இதுதான் நேசம். இதுதான் இறை தூதரை நேசிப்பது. இறை தூதருக்கு எதிராக வட்டி வாங்குவான் வாழைந்து நிற்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய பாதகமான நிகழ்வு! இறைவன் எச்சரிக்கின்றானே, கடுமையாக எச்சரிக்கின்றானே, அந்த நிகழ்வில் நான் ஒதுங்கி இருக்கின்றேன். ஒவ்வொரு உள்ளமும் சிந்திக்க வேண்டும். பைக் வாங்குறோம், ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக என்னிடத்தில் வட்டியை வாங்குகிறானே, டாக்குமெண்ட் சார்ஜுங்கிறான். வட்டினா இஸ்லாமியர்கள் வாங்க மாட்டார்கள், டாக்குமெண்ட் சார்ஜுன்னு சொல்லி வாங்குறான். குறைவான குறிப்பிட்ட தொகையை காட்டிலும் கூட கொடுத்து தான் வாங்குறேன். ஏதோ ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு வகையில் மனிதன் தடுமாறுகின்றானே. இதெல்லாம் நம்ம சீர் பார்க்க வேண்டும். அவன் இந்த செயல் திட்டம் ஏப்ரல் மாதத்திலிருந்து தான் தொடங்க போகுது. ஆனாலும் அதற்கு அந்த 2-3 மாதங்கள் இருக்கிறதுல அது நம்மை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். பிறருக்கு அந்த மார்க்கத்தை, அந்த நபிகளாருடைய வாழ்வியலை சொல்வதற்கு முன்பு அந்த வாழ்வியல் என்னிடத்தில் பிரதிபலிக்க வேண்டும். ரமலான் மாதம் வருகிறது. இன்னும் கூடுதலான இறையச்சத்தோடு நபிகளாருடைய அந்த வாழ்வியலை படித்து நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாக பயணிக்கக்கூடியவர்கள் தான் உலாயிக்க ஹுமுல் புலிகூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக மாறுவோம். அந்த செயல் திட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் உங்களுக்கு செயற்குழு மீளம் மாவட்ட வழியாக உங்களுக்கு தெரிவிக்கப்படும். எதை கேட்டோமோ அதனுடைய வாழ்வில் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதவனாக ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.